केशवा माधवा तुझ्या नामात रे गोडवा तुझ्या नामात रे गोडवा केशवा माधवा तुझ्या नामात रे गोडवा तुझ्या नामात रे गोडवा तुझ्या सारखा तूच देवा तुला कुणाचा नाही देवा तुझ्या सारखा तूच देवा तुला कुणाचा नाही देवा वेळोवेळी संकटातुनी तारिसी मानवा केशवा माधवा तुझ्या नामात रे गोडवा तुझ्या नामात रे गोडवा वीर धनुर्धर पार्थासाठी चक्र सुदर्शन घेऊन हाती वीर धनुर्धर पार्थासाठी चक्र सुदर्शन घेऊन हाती रथ हा दुनिया पांडवांचा पळविसी गौरवा केशवा माधवा तुझ्या नामात रे गोडवा तुझ्या नामात रे गोडवा वेडाहून भक्तीसाठी गोपगड्यांसह यमुना काठी वेडाहून भक्तीसाठी गोपगड्यांसह यमुना काठी नंदाघरच्या गाई हाकीसी गोकुळी आलवा केशवा माधवा तुझ्या नामात रे गोडवा तुझ्या नामात रे गोडवा केशवा माधवा तुझ्या नामात रे गोडवा तुझ्या नामात रे गोडवा केशवा माधवा तुझ्या नामात रे गोडवा तुझ्या नामात रे गोडवा ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நாம் அன்னையை பார்ப்போம். மெதுவாக கண்களை மூடி நமது கவனத்தை நம்முடைய இடது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே ஆதிசக்திமா, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. தாயே, தயவு செய்து எங்களுக்கு பணிவை தந்தருளுங்கள்.
தயவு செய்து எங்களை நேர்மையானவர்களாக இருக்கச் செய்யுங்கள். தாயே, தங்களின் அன்பானது எங்களை தூய ஆத்மாதான் என்பதை எங்களுக்குள் உணர்த்தி இருக்கிறது. தாயே, தயவு செய்து தங்களின் அன்பை இவ்வுலகம் முழுவதும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருக்க எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கு அனுமதியளித்து தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனம் சகஸ்ராராவிலேயே வைத்துக் கொள்வோம். 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். நாம் கூறும் பொழுது அந்த மந்திரங்கள் நமக்குள் இருந்து ஆழமாக கூறுகின்ற அந்த நிலையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குண்டலினி தாய் மேல் எழும்புவதை நன்றாக நம்மால் உணர முடியும். நம்முடைய சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடியும். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளோம். எங்களின் ஒரே ஆசை நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருத்தலே ஆகும். தாயி, தங்கள் அருளால் நாங்கள் எங்களுடைய இடது பக்கத்தில் அமைதியை உணர்கிறோம். நாங்கள் சுஷுமனா நாடியோடு இணைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுபட்டுள்ளோம். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை அனுபவிப்பவரும் தாங்களாவே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தங்கள் அருளால் நாங்கள் எங்களது பிங்களா நாடியில் நிலையான தன்மையை உணர்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுஷுமனா நாடியோடு இணைகிறோம். தாயே, தங்களிடத்தில் நாங்கள் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்கிறோம். தங்கள் அருளால் எங்களின் ஆசைகள் மிகவும் தூய்மையுடையதாக இருக்கிறது. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் மாறாத சமநிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் முழுவதுமாக சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற தன்மையுடன் இருப்பதினால் மாறாத அசையாத நிலையை நாங்கள் அனுபவிக்கிறோம். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலையாக நின்றிருக்கவும் அதை நாங்கள் உணர்வதற்கும் எங்களுக்குள் தடைகளாக இருக்கும் அனைத்து மாயைகளையும்
தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वार
एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவாய் இருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் தெய்வீக ஞானத்தை பெற்றிருக்கிறோம். அதன் மூலம் உண்மை எதுவென்றும் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறனை தங்கள் அருளால் பெற்றிருக்கிறோம். தாயே, அனைத்தையும் செய்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தியிருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களின் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் உள்ளிருக்கும் அசையாத தன்மையை அனுபவிக்கிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அமைதியையும்
திருப்தியையும் உணர்கிறோம். தங்கள் அருளால் நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் அகற்றப்பட்ட நிலையில் தர்மத்தை உணர்கிறோம். தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பை உணர்கிறோம். எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவரான தாங்களே எங்களின் குருவாக விளங்குகிறீர்கள். தாயே, தங்களிடத்தில் நாங்கள் சரணடைகின்றோம். கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகரம். தாயே, எங்களின் ஆதி குருவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் குரு தத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். அதை எங்களுக்கும் உணர வைத்திருக்கிறீர்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். தயவு செய்து என் நிலையிலும் நாங்கள் அந்த நிலையை உணர்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கும் அனைத்து மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் அனைத்து செயல்களிலும் ஒரு சுயம் குருவின் கண்ணியம் இருக்க வேண்டும். தாயே, தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் அந்த நிலையில் நாங்கள் ஒரு குருவாக இருப்பதற்கும் தங்களின் அன்பை பெற்ற சகஜ யோகிகளாக இருப்பதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசிர்வாதங்களையும் அவர்களின் கொள்கையையும் பெறுவதற்கு நாங்கள் எவ்வித மாயிலும் இல்லாத உண்மை நிலையில் இருக்கும் சுயம் குரு தத்துவத்தை பெற்றவர்களாக இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாங்கள் மட்டுமே அனைத்தையும் செய்பவர். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நம்முடைய பவசாகரத்திலேயே வைத்து குரு மந்திரத்தை நாம் இப்பொழுது கூறுவோம். Guru
மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் தூய பயமற்ற தன்மையை உணர்கிறோம். தாயே, நாங்கள் தங்களின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்கின்றோம். தாயே, நாங்கள் எங்களுள் அசையாத தன்மையை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சாட்சி பாவத்தில் இருக்கிறோம். நாங்கள் தங்கள் அருளால் தூய ஆத்மாவாக இருப்பதால் எங்களுள் எவ்விதமான குற்ற உணர்வுகளும் இல்லை. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கும் அசையாத தன்மையை உணர்கிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். நமது கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம். எங்களையும் மன்னிக்கின்றோம். எங்களுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களுள் இருக்கும் அசையாத தன்மையின் ஆனந்தத்தினை அனுபவிக்கிறோம். தாயே, தங்களிடத்தில் நாங்கள் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உள்ளும் புறமும் ஒருங்கிணைப்பின் ஆனந்தத்தினை உணர்கிறோம். நாங்கள் சுஷுமனா நாடியில் அசையா தன்மையின் ஆனந்தத்துடன் ஐக்கியமாகி எல்லா சக்கரங்களின் ஐக்கியமாகிய சகஸ்ராரத்தில் நாங்கள் ஐக்கியமாகிவிட்டோம். தாயே, நாங்கள் முழுமையான அசையாத தன்மையின் அமைதியை உணர்கிறோம். இந்த அசையா தன்மையின் அமைதியில் நான், எனது என்ற அனைத்தும் முற்றிலுமாக கரைந்து விட்டதம்மா. நாங்கள் என்ற கூட்டுணர்வோடு எங்களின் இந்த தியான நிலையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, நிர்விச்சாரா நிலையில் எங்களின் இந்த அமைதி நிலை எப்பொழுதும் எங்களுக்குள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1998 ஸ்ரீ ஆதிசக்தி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Very open-minded. In Russia, the people somehow are very open-minded. Not only that, the scientists especially are very open-minded and were suppressed very much. So they tried to find out the subtler things, not only finding out about chemicals or about some physical properties of the light, but they wanted to go into the subtler side, and they had found out already a great deal of knowledge about the auras around the hand, auras around the body. They had done so much of research and was accepted all over the world, their findings. Now this gentleman was a specialist, I think, because he's a very well-known, very well-known person, and he's holding a very big position. He was saying that he has to run 150 organizations. Very humble and very nice person. And when I came out with this discovery, I was happy in a way, because scientifically, if it is proved, then nobody can challenge it. He has already written a book with all the algebraical complications of what he wanted to prove. And he said there is a vacuum. Beyond the consciousness, there's vacuum. And in that vacuum only you can know the reality. And once all this becomes the reality, it is a science. And that's how it is made into science. He showed so many of my photographs, especially the one where a lot of energy is coming out of my Sahasrara when we are on a boat. So he said she's the source of all the cosmic energy. And that's what his Adi Shakti is. She's the one who creates everything. The whole atmosphere that we know of is very artificial. But when you understand what she has done, the first thing she does is to, in my book also I have written down about it, but I would like to tell you that her first, should say, manifestation is on the left hand side. That's the Mahakali's manifestation. So she comes on the Mahakali system, the left hand side. And that is where she created Ganesha. Sri Ganesha is created because his purity, his innocence and auspiciousness, this it had to be created before she created the universe. So first thing she does is to create Sri Ganesha, and she settled down. Then she goes up, of course, in the body of the Virata. And then she goes round and goes up on the right hand side, in the other way. And there she creates
all the universes, as you call them, bhuvanas. One universe, there are 14 bhuvanas, means these many, many universes make one bhuvan. And she creates all these things on the right-hand side. Then she goes up, and then she descends down, creating all the chakras, Adi chakras, or the pithas. She comes down, makes all these pithas, and then she settled as the Kundalini. But Adi Shakti is not fully the Kundalini, we can say. Kundalini is a part of it. The rest of the work is much more than this. So we call it the residual energy, means after going through all this journey, then she comes down and she goes as Kundalini. Because of this Kundalini and the chakras, she creates an area which we call as the chakras in the body. Now, first she creates these chakras in the head, we call them the pithas of the chakras. And then she comes down and creates these chakras which are in the body of the Virata. Now, once this has happened, then she creates human beings, but not directly. Through the evolutionary process, she goes through, and that's how the evolution starts. And then it starts developing from the minute, small little microscopic organisms in the water, and then it starts evolving. So when she creates water and she creates all the universes, she chooses this Mother Earth as the best place to play her evolutionary process. And there she makes this little microscopic thing. Of course, I've written all about it, and when my book will be released, you can see that how first hydrogen, carbon, and oxygen and all of these things, they mix up, and how nitrogen comes into play, and how a living process starts. All this I have done it in my another book that I am going to write now. I mean, I have mostly finished, but there's some more chakras are to be dealt with. Now with this happening, you see, one thing is there, that whatever I write, now people won't doubt. They will know it's a scientific fact, and that's whatever I say is a fact. Now, to believe in a mother, Adi Shakti, was impossible. Especially, you'll be amazed that Christian religion somehow or other avoided the mentioning of the mother. Then the Islam, that also avoided the mentioning of the mother. There's completely negation towards the mother. But only Indian philosophy had the mother, and the Indians are actually Shakti worshippers. So this is how it was kept up and brought to this position now, that people have got full idea as to mother principle that has worked out everything. On this mother principle in India, people are very sure that it's the mother who does everything. And thus we have in India many, we should say, many swambhus, means things that are created of the Mother Earth. For example, in Maharashtra, we have got Mahakali's place, Mahasaraswati, Mahalakshmi, and also we have got a place for the Adi Shakti. Some people who have been to Nasik must have seen Chaturshringi. How many people have you been to Chaturshringi out of you? It's good. So this Chaturshringi represents the Adi Shakti, which is the fourth dimension of this power, which gives you the ascent. And ultimately, through Mahalakshmi channel only, you get your realization. All this is a process, all was created by the power of Adi Shakti.
It's a tremendous task. The previous ones were not difficult because there, for nature to create was very easy. The Mother Earth is one with the Adi Shakti. The whole atmosphere is one with the Adi Shakti. All the elements are one with the Adi Shakti. So she could create all that without any difficulties. But when human beings came, they got their freedom. That's the only, the species which fell into the maya of thinking and of having the ego in it. With this ego, maya worked on them, I should say, and they forgot about the principle that created this universe. They took it for granted. They felt that this is their own right, that they are there. This is their own achievement, and they are the owners of everything. This started working in their mind so much that they invaded other countries, they destroyed so many people, and they never felt bad about it. All their lives they have been thinking about aggressing others, controlling others, and doing all kinds of harmful things. But they never even thought or never did any introspection to see that what we are doing is very, very wrong and it should not be done. Because of the freedom they have, such a turmoil in this world, and the people who were in charge of affairs, they were very, very cruel and extremely had no feelings for the other people. And this happened so many times on this earth. Now, Sahaja Yoga has started. Once Sahaja Yoga has started, we have Sahaja Yogis who are now receiving the blessings of the Adi Shakti directly. But still, I must say, among Sahaja Yogis also, we don't have people whom I would call as very well mature. They are Sahaja Yogis, some of them are just because it's a fashion. Maybe it should be better from their angle or from their selfish angle or whatever it is. It's a very wrong thing. If you are in Sahaja Yoga, you must know now you are responsible for the whole world. You are the only people who have come forward. You are the only people who have achieved something. And then at this juncture, you should behave in a manner that behoves a big saint or a realized soul. But sometimes you find them behaving in such a manner, it's shocking sometimes. They have no respect for themselves or for others, and their whole attitude is very funny. Some of them are money-oriented, some of them are power-oriented. And those who are power-oriented are more dangerous, I think, than money-oriented. Because those who are power-oriented try to bring such bad name to Sahaja Yoga. They are very insulting, dominating, and horrible people. Their whole attitude is to achieve power in Sahaja Yoga. And they try all tricks to achieve that power. But for some time, they look all right. After some time, we'll find they'll all disappear from the field of Sahaja Yoga. It's a very big cleansing process going on. You must understand that you have come in the field of very high consciousness, where you are in contact with the divine. Now here, if you behave like ordinary people who have no divinity within them, how long will you continue like this? So this is very important that you should try to meditate and evolve yourselves and become really very good Sahaja Yogis. In some places, we are very, very lucky. In some countries, we are very, very lucky. But in some countries, I find the people are just deaf and dumb. They can't understand Sahaja Yoga. For my program, they do come, and afterwards just they disappear. This one, I think, is also, Sahaja Yogis are responsible for this. The way they go about, the way they want to do Sahaja work is not Sahaja. Must be something definitely wrong.
with the whole thing. And that's why it's not working out the same way as it is working out in many places. So I have to tell you that all this is there, that Adi Shakti is there, and all this has happened through Adi Shakti. But now, the further work has to be done through you people, because you are the channels, you are the one who have to transform people. Now everybody should understand and know how many people we have given realization. We have to think about it. What have we done for Sahaja? Once I was traveling by plane and I met a lady who was sitting next to me. She was so hot, I couldn't understand. Then she told me she is a disciple of a guru. I'm very proud of it. And she started telling me all about him and things. I was amazed that look at this woman, she hasn't got anything from him. And she was just saying, I have given so much money to him, I have done this thing to him and all those things. But she had nothing. And despite that, she was talking to me, a stranger person, about the Guru. But in Sahaja Yoga, I've seen people are rather shy. They don't want to talk about Sahaja Yoga openly to others, which is a very wrong thing you are doing, because you are responsible for this. You have been given realization. Of course, you are seeking, everything is all right. But all of you must try to give realizations to others. I must say that somehow men have been more dynamic and working it out. The women in Sahaja Yoga are not yet coming up to that level as they should. They have to be more sensible about it, and they have to work it out. They can do it, but only trouble is, I think they have certain minor problems about which they are worried. Always I get letters from ladies saying this is wrong, that is wrong, complaining all the time. When I'm so fed up of their letters now that I think they are useless to read them also. So I have to tell you all that it is important that men, because they are dynamic, women should be much more, because they are Shakti and I am a woman. So I find that the men are more sort of active and dynamic about Sahaja Yoga, and I don't know what is the reason why women are not. They can transform so many people. They can do so much good to others. They can bring so much love and compassion, because this love and compassion is the quality of a mother, of a woman. And if the women don't have that quality, it's useless to be a woman. All the time, if you are busy about your useless things like fashions or faces and all that, then the time is all wasted. You have a short time now, you got your realization, and you must decide what have you done so far, what have you achieved for so far. But I would say that also in Sahaja Yoga I found there are all kinds of funny ideas going in. Like certain rituals they'll take up, then they prescribe certain rituals, they'll talk about it. And kind of a power orientation is there. They want to oppress others, and they want to take over and frighten people and behave in such a manner that as if they are very good. Some of them start saying that Mataji said so. This is Mataji's ideas. By their own power orientation, they manufacture things and talk like that. But ask them, how many have you given realization? The first thing is, you must determine his positivity, how many you have given realization. Is just talking about others, criticizing others, talking about the defects of Sahaja Yoga, seeing in the Sahaja Yoga, is, I would say, is still a very preliminary things that have happened before, and it should stop now. Now, as it is, once this book is out, all over the world, it will be known about our work. We will be not challenged anymore. But still, we have to see for ourselves that if we have achieved this kind of recognition, then we should be up to that,
our capability should be up to that. We should not be lagging behind. For example, if you ask some Sahajogis, especially Sahajoginis, they don't know much about Sahajog. They don't know about chakras. They don't know anything about the deities. Nothing they know. How can they be Sahajogis? You have to know all about it. Only thing that you don't realize that it's not outside that you are a Sahajogi, but it is inside. Inside you have to have that kind of an understanding of the chakras and of Sahajog, how it works, how it helps. Now, supposing if I am the source of that energy, which you know very well I am, then you achieve yours also a kind of a perfection about dealing with people and bringing them to Sahajog. It's a very important work you have to do, is to bring Sahajogis in Sahajog. What I find that some people are very much still lagging behind, and it's very surprising that they live in that country, they are part and parcel of that country, and they are not bothered. Under these circumstances, they'll be blamed that why didn't you find out the ways and methods of convincing at least your countrymen. So Sahajoga at the brink of growth cannot grow only with one country, two countries. All the countries have to be brought into Sahajoga. All the people that we could call into Sahajoga will be a very good idea. And then we have books to convince people. We have to talk to them about it. But what I find about Sahajoga is that once they start spreading Sahajog also, their ego comes up. And they think they are very great Sahajogis, they are great leaders. All this kind of stupid ideas walk into their heads, which is wrong. You have to just think in a very humble manner. The more you have, the more you become humble. Like a tree, when laden with fruits, bends down. In the same way, you have to be very humble. But that humility is sometimes very difficult, because the culture of the West is not humble culture. It's a culture of aggression, culture of domination. So far they think because of domination they could go all over the world, they could achieve so many things. What have they achieved? Nothing. In their own countries, if you see, there's drug addiction. Why should people take to drugs so much? Then all kinds of sinful things they do, which I don't want to mention, but you know what they are doing. Which in India, which is a poorer country, one cannot even think of. Such things are happening around you. So find out what's wrong, where, and how you can correct these things, if you can help them. Actually now, as I told you, I am going to start some sort of organizations that will do good to human beings. But you all can join also. You can also start in your own countries something like that. But first, you have to get rid of your ego. See, that once happens to you, then only your attention would be steady. And this ego is very simple for you, because you worship Christ. And the Christ is the one who was settled on the Agya Chakra. You all worship Christ, but that humility of Christ is not there. Just the opposite of it. It has happened everywhere, that whatever is preached in the religion, people did just the opposite of it. For example, Hindu religion, I would say Hindu philosophy, is that in everybody resides the spirit. Now, in everybody, if there is spirit, then how can you have different caste systems? And how can you have somebody higher and low? The other way around, now Christ has said that you have to forgive. Forgive everyone, and you have to humble down. And that's what one finds, that among Christians, they don't know humility. They have no idea of humility. Men are like that, women are like that, and the men and women then go on fighting. There's no question of anybody being humble, peaceful, and all that.
So it's very artificially they are showing off that they are very philanthropist and all that. But inside in their heart, I don't find there is any love, there is any compassion in the real sense of the word. So when we are dealing with reality, we have to know that we cannot just go on doing things which are artificial, which are befooling others. But we have to really become that. Once you become that, when you are really like that, then only you have done the job for which you are born at this juncture of blossom times. Otherwise, you could have been born earlier and could have been something different. But you are specially born, so you realize your value, realize yourself what you are, and try to understand, have self-respect, and try to do things which are very important as Sahaja Yoga. Of course, you are doing a job, you are doing other things, but you will be amazed if you do work of Sahaja Yoga. You will find more time for everything. Once you start doing God's work, God does your work. And that's how you'll be amazed how you get so much time to do the right thing. Now it is for you to go back and introspect. See for yourself. Now the Adi Shakti herself has come. But I'm very simple. I'm very simple to look at. In my behavior, I'm very, very humble. And people take me for granted. I don't do anything. I don't want to punish you. I don't want to do anything. But you yourself get punished. You yourself become useless if you do not look after yourself and grow yourself. This finding is so great, and this man had never known me before. He's very learned, but he's very humble. And what he told me that, just imagine I'm sitting before the creator of this world, and still I'm very normal. So I said, what should happen to you? What do you think? She said, Mother, it's a big thing to realize that I'm sitting before you and that you are here. I said, it's good that you don't feel my presence so oppressive or so dominating. I'm very happy. So he says, I just feel the love. I just feel the compassion. That's what it is. We have to know that we should have just love and compassion. Compassion and love for ourselves in the way that we should not harm anybody's heart. To say something, to hurt someone is very sinful. But some people enjoy that very much. They think they are very clever. It's not so. When you talk to someone, you must say something which is very soothing and good. Another thing is the temper of a person, is a temper that the slightest thing here and there they get into tempers. Now this has to be told, this temper, that you keep quiet. I have nothing to do with you. That is one thing. Then there are people who are very subtly, I should say, power-oriented, very subtle. They have tricks and trades by which they know how to control others. What are you going to gain out of it? What is your gain? By doing all these things, what will happen? In these worldly things, you might be little bit popular, little bit having a position or something. But what is it after all? That is not going to help you. What is going to help you the most is to make yourself a perfect channel for Sahaja Yoga. To be a perfect channel. In that, you will be amazed how you will be helped. So I would say for you people who are in the West, I would say, you must develop humility. It's very important. I was surprised in Russia itself. The people are not only humble, but such dedication, unbelievable. They don't even raise their eyes to me. I don't know how they got this idea. This is not after the discovery, but even before that. They were so nice and so humble and so full of love. And even the children brought me small presents, just to give me so sweetly. This was something surprising, how these people in Russia have achieved that capability to become. And I think in the West, Russia is the country which will achieve a very great height
in spirituality. And that means they'll be the most powerful people. Let us see what you are doing in your own country and how you are going to work it out. See, there's so many things you can do very easily if you see for yourself that you are the instrument of the divine. And then your temperament will change, the nature will change, you'll become a very, very sweet person, likable person, and everybody will think that this is a saint walking around. So that's all I have to say about this. Whatever is the discovery is not a discovery for me, but discovery for the whole world. And I'm sure once it is established and is exposed to the whole world, things will change for you and for me also. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான ஆழமான தியான நிலையை தந்தமைக்கும் எங்களுக்கு தங்களின் அறிவுரையை தந்து எங்களை நெறிமுறைப்படுத்த தாங்கள் அன்பு செலுத்தி அருள் புரிந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, என்றென்றும் எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. இம்மனித வாழ்க்கையின் மாயைகள் எதுவும் எங்களை அண்டாமல் எங்களின் கவனம் தூய்மையானதாகவும் எங்களின் விருப்பம் தூய்மையானதாகவும் இருக்க எங்களை வலிமையுடையவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் சரணடைதலை தாங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.